ஈவினிங் ஆக செம்மையாக இருக்குது ஏரியா. சூப்பராக டீ சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. வடா பாவ் கடல் சூப்பராக இருக்கும், சுத்தமாக இருக்குது. நம்மளும் ஒரு நாள் மும்பையில் காரில் வர்றோம். நம்மளும் ஒரு நாள் மும்பைக்கு காரில் வர்றோம். என்னோட கார் எடுத்துகிட்டு வரேன். நான் ரோட கிராஸ் பண்ணுவேன். கடல் எவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. மொய் சாப்பிட்டு போகலாங்களா? சரி, மணி 6:30 ஆச்சு. இப்போ சாப்பிட்டா நைட்டு சாப்பிட முடியாது, அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முக்கியமாக அந்த இடத்துக்கு போவோம். ஏர் இண்டியா ஆஃபீஸ். घेऊन जाऊ नका, गाडी घेऊन जायची. ஓகே, கம் த டெஸ்டினேஷன் மக்களே. ரொம்ப நேரமாக நடந்து வந்து இடத்துக்கு வந்தாச்சுங்க. This is எஸ் மக்களே, மும்பையில் ஒன் ஆஃப் த சூப்பர் பாயிண்டான மெரின் டிரைவுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நேரமாக நடந்து வந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சோங்க. வாங்க, இந்த இடத்துக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா வாங்க பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். அப்படியே வந்து இந்த எஜ்ஜிலேருந்து 5 எஜ்ஜு வரைக்கும் வாக்கிங் போவோம் ஜாலியாக. சூப்பரான சண்டே, ஜாலியெல்லாம் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட பாருங்க, அது அங்கே போய் முடியுது. 2-3 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேங்க. வேறு லெவலில் இருக்கிறோம்.
இப்போ கேட் வே ஆஃப் இந்தியா அந்த கடலில் இருக்குங்க. நம்ம வந்து இந்த சைடு வந்திருக்கோம். அப்படியே அப்படியே ஆப்போசிட்டில் இந்த சைடு வந்திருக்குங்க. ஓகே வாங்க வாக்கிங் போவோம். ஏற்கனவே காலேருந்து ரொம்ப நேரம் நடந்துட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் இது ஸ்பெஷலான வாக்கிங். இந்த இடத்த பற்றி இன்னொரு சொல்கிறேங்க. எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சந்தானம் ஒரு படத்தில் அப்படி தான் பானிபூரி விற்பார் இல்லைங்களா, இந்த இடத்துல என்னடா அவனு உன்னை தடுக்க யாரும் இல்லைன்னு நினச்சியா, வரமாட்டான் நினச்சியா, வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுதாங்க. இந்த இடம் தான் பானிபூரி விற்பான். ஸோ அந்த பானிபூரி கடைக்காரனை கிளப்புறக்கு என்ன பண்ணுவான், அவன் அமௌண்ட்டு கொடுத்துங்க, அதுலேருந்து இது பண்ணுவான். அவனை கிளப்புறக்கு 5 ரூபாயா 10 ரூபாயின்னு சொல்லுவான். இவன் நார்மலாக அவன் 10 லட்சம் சொல்லுவானுங்க. அது பெரிய காமெடியாக இருக்கும். அது நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு யாரும் இல்லை நினச்சாடா வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே இடம் தாங்க இது. மணி பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 6:40 ஆச்சு. கூட்டத்தில் நம்மளும் ஒரு ஆளாக இருக்கோம் இன்றைக்கி மட்டும். நாளைக்கு கிளம்பிடுவோம் ஊருக்கு. ஓகே அப்படியே நடப்போம் ஜாலியாக. हाय गाइस, कनाल भाई कहाँ आए? फिर जाइए। நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுங்க. இந்த ஊரில் மெரின் டிரைவு.
தீபாவளிக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. தீபாவளிக்கு வந்திருக்கோம், சும்மா செமையாக இருந்துச்சு. ஃபுல்லாக பூரா பட்டாசாக வெடிச்சது அந்த இடத்துல. இங்கே என்னமோ கும்பலாக நிற்கிறானுங்க. எவ்வளோலாம் சரி, நமக்கு என்ன, நமக்கு தெரிஞ்சவன் தான் பார்ப்போம், எல்லாம் போயிட்டே இருக்கும். இந்த ஊருக்காரன் யூடியூப்பராக இருக்குமோ? அந்த இடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலிங்க, பட் நேரில் பார்க்குறதுக்கு, நான் இங்கேருந்து பார்க்குற சும்மா சூப்பராக இருக்குது. பக்கத்தில் ஒரு கோல்டு கலர் பில்டிங் மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் வந்து ஃபுல்லாக வந்து பெரிய பெரிய கட்டடம் மாதிரி இருக்கு இல்லைங்களா, வேறு லெவலில் இருக்குது. இங்கெல்லாம் பாருங்களேன், சும்மா உங்களுக்கு கேமராவில் புள்ளி புள்ளியாக தான் தெரியுது, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. என்னங்க போயிட்டே இருக்கு. நானும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் பக்கம் நடந்து வந்துட்டேன். போயிட்டே இருக்கு. நான் சண்டே வேறு லெவல் சண்டே, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஊருக்காரங்க. இதில் பாதி பேர் டூரிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். மக்களை இன்னொன்று முக்கியமான சொல்ல மறந்துட்டேங்க. நம்ம துப்பாக்கி படத்தில் தளபதி, வாங்க அதையும் பார்ப்போம். இந்த இடத்துல அப்படி தாங்க ஒரு உட்கார்ற படுக்கிற சேர் மாதிரி இருக்கும். சாரி, சேர் மாதிரி இருக்கும். அது இல்லை எங்கேயுமே இல்லை. இந்த லைனில் ஃபுல்லாக பார்த்தேன். அப்புறம் இந்த படத்துக்காக போட்டாங்களா இல்லை வேறு இடமானு தெரியல. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த படத்தில் வந்துங்க தளபதி காலையை இங்கே படுத்துட்ருப்பார். படுத்து காலையில் எழுந்திரிச்சு வாட்டர் பாட்டில் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே டீ சாப்பிட்டு உட்காந்துருப்பார் இல்லைங்களா. தட் இஸ் மெரின் டிரைவ், மும்பை. இதே ஏரியா தாங்க. இங்கே லைட் ஆஃப் ஆகப்போ எரியுது பார்த்தீங்களா, அந்த வான்கடை ஸ்டேடியம். பட் அவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. நான் வேணா ரைட்டு போயிடுவேன். சர்ச் கேட்டுங்க அப்படிங்கிற லோக்கல் ட்ரெயினுக்கு இதுக்கு மேலே நடக்க முடியல.
பாருங்க, நான் அங்கேருந்து வந்திருக்கேன். இந்த பெரிய பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து வந்திருக்கேன். உட்காடுறாங்க, நம்மளும் போய் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம். நம்ம உட்காராம தான் என்னங்கிறது. ஓகே, ஃபைனலாக நம்மளும் இந்த இடத்துல உட்காந்தாச்சு. மேலே கிளம்பலாங்களா? ஓகே மக்களே, ஃபைனலாக இந்த இடத்த விட்டு கிளம்புற டைம் ஆயிடுச்சுங்க. கீழே இறங்கிக்கிறேன். சூப்பரான இடத்த சண்டே ஈவினிங் அப்படியே வாக்கிங் மாதிரி வந்து பார்த்தாச்சுங்க. நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் இங்கே மும்பை வந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஏரியாவுக்கு ஒரு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு வந்தீங்கன்னா தான் நல்லா வெயில் தாழ நல்லா சூப்பராக இருக்கும். வெயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த இடம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ மரமெல்லாம் இருக்குது, நல்லாயிருக்கும். பட் ஈவினிங் வந்தீங்கன்னா தான் இன்னும் உங்களுக்கு 5 to 7 வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். இங்கே வருங்க, வான்கடை கேட் ஸ்டேடியம், வான்கடை கிரிக்கெட் ஸ்டேடியமுங்க. இல்லை கிரிக்கெட் நடக்குதா, எதுக்கு இவ்வளோ கூட்டம்னு ஒன்றும் புரியல. இந்த ஏரியாக்காரங்களுக்கு இந்த ஊருக்காரங்க தான் தெரியும், நமக்கு தெரியல. சரி வாங்க நம்ம வேலையை பார்ப்போம், கிளம்புவோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் சர்ச் கேட்டுங்கிற மெட்ரோங்கிறேன் லோக்கல் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கேன். யாராச்சும் கிரிக்கெட் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சர்ச் கேட்டுக்கு வந்துடுங்க, ஓகேங்களா? மும்பையில் தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் சொல்கிறேன். வந்துட்டு இங்கே இறங்குனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வான்கடை ஸ்டேடியம் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. மெரின் டிரைவுக்கு வர்றதும் இங்கே இறங்கினாலும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். டிக்கெட் எங்கே இருக்குன்னு தெரியலையே, இங்கே இருக்கலாம். இங்கே பாருங்க காரு, என்ன கார் இது? வேற லெவலில் இருக்குது. ஓகே, ட்ரெயின் நின்றுருக்குது. ஓகே மக்களை, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.